கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நல்ல மனிதர்களின் வளர்ச்சி தேசத்திலே நல்ல எதிர்காலத்தை கொண்டு வருகிறது, சுகமான வாழ்வை துளிர்க்கச் செய்கிறது. நீதிமொழிகள் 29:2 நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நீதிமான்களின் பெருக்கம், சுத மனசாட்சியோடு வாழ்கிற மக்களின் பெருக்கம், தேவனை நம்பி வாழ்கிற ஜனங்களின் பெருக்கம், ஜெபத்திலே பெருகி வளருகிற ஜனங்களின் பெருக்கம் தேசத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்மை ஆண்டவர் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காகவே நீதிமான்களாக வைத்திருக்கிறார். தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காகவே ஜெபிக்கிற பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். தேசத்தின் ஆசீர்வாதம் உலக மனிதனின் கையில் அல்ல, ஒரு அறிவியல் வித்தகனின் கையில் அல்ல, பிசாசின் கையிலும் அல்ல. முழங்கால் ஊன்றி நீதிகளை விரும்புகிற, நீதிகளின் ராஜாவாகிய, நீதிகளின் தேவனாகிய அவரை நோக்கி பார்க்கிற, அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிற, மனதுருகி பிரார்த்திக்கிற ஜனங்களின் கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் அப்படிப்பட்ட ஒருவராகவே இருக்கிறீர்கள். நீதிமான்களின் பெருக்கம் தேசத்தில் மிக தேவை. இன்றைக்கு பாருங்கள், துன்மார்க்கர் பெருகி வாழ்வதனால எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள். நாம் பெருகுவோம், ஒன்று சேருவோம், இணைவோம், ஜெபிப்போம். தேசத்துல கர்த்தருடைய பிள்ளைகளின் பெருக்கத்துக்காக கை கொடுப்போம், உறுதி எடுப்போம். தேசத்துல பெரிய நன்மைகளை காண்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீதிமான்களாக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு தேசத்திலே ஆசீர்வாதத்தை, அமைதியை, சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். துன்மார்க்க ஆவி தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறீரப்பா, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.